அதாவது தவிர்க்கவே முடியாது குருவால். அந்த அளவுக்கு சுப பலன்களை மட்டும்தான் செய்ய முடியும். ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப ஃபேமிலி வைஸ் இழுத்துக்கிட்டே இருந்தால் கூட அதெல்லாம் ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதாங்க என்னோடய ஸ்டாண்டு. இது வரைக்கும் என்னை ஏமாத்துறது நீங்கள் போதுங்க. இனிமேல் என்னோடய ஸ்டாண்டு இதுக்குள்ளே உட்பட்டு வர முடிஞ்சால் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட தன்மையில் இயங்க போகுது, ஒவ்வொரு ராசிகளுக்கும் அது எப்படிப்பட்ட சுப பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக அந்த குரு பயிற்சி நம்ம 2 பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம். அதாவது சனி பயிற்சியும் குரு பயிற்சியும். அதில் சுபத்துவம் அப்படின்றப்ப குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனந்தத்தையும் தருது. சில இடங்களில் அந்த அஷ்டம குரு ஜென்ம குரு அப்படின்ற 2 கேட்டகரி பீப்புள், அதாவது 2 ராசி மக்களை மட்டும்தான் கொஞ்சம் அச்சப்பட வைக்கிது. மற்ற ராசிகள்லாம் அது குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருது. ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 ராசிகள் அதை ஆக்குபை பண்ணி கொஞ்சம் அவஸ்தைப்பட வைக்கிது. ஆனால் சனி துஷ்ட பலன்கள் அதிகமாகவும் குரு இஷ்ட பலன்கள் அதிகமாகவும் தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் உண்மையில் சனின்றது தீய கோளாவும் குரு சுப கோளாவும் பார்க்கறதுனால, ஆனால் எல்லாருக்கும் சனி கெடுதல் செய்கிறதும் அதே மாதிரி எல்லா ராசியினர்களுக்கும் குரு நன்மை செய்கிறதும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சனியோடையோ குருவோடைய ஆதிபத்தியம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பலாபலன்களை நம்ம நிர்ணயம் பண்ணணும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல, அன்னைக்கு குருவும் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட அவரும் உழைச்சி கலைச்சிருக்காரு. அவருக்கும் உண்டான பயிற்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறனால அவரும் கொஞ்சம் ஹாயாக தான் வர்றார். எனக்கு இந்த டைம் அவர் தன்ன ராசி மாறுறது நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறாரு. அது சுக்கிரன் வீடு வேறு, அதுவும் அந்த பெண் சுக்கிரனாக இருக்கார். கிட்டத்தட்ட அதே துலாமும் சுக்கிரன் வீடு தான் அது. ஆனால் ஆண் சுக்கிரனில் பெருசாக ஒரு சுப பலனை குரு தரமாட்டார். ஏன்னாக்கா இந்த இடத்துல குரு அப்படின்றது துலாத்துக்கு ரிஷபத்துக்கு நெகட்டிவான ஃபெல்லோஸு. பட் அது துலாத்துக்கு தான் மிகப்பெரிய பாதகமான தன்மை. அதோட துலாத்துக்கு அந்த குரு அப்படின்றது 3-6 குடையவராக போயிடுறதுனால முழு பாவியாக மாறுகிறார். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் 8-11 குடையவராக தான் இருக்கார். அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருக்கிறனால ஒரு பார்ஷியலி குட் பார்ஷியலி பேட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் குரு இருப்பார். இப்போ இந்த இடத்துல குரு ரிஷபத்துக்கு வர்றதுனால அந்த ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிகளுக்கும் சரி எப்படி சுப பலன்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல குரு சூரியனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறாரு. சூரியனுடைய அதுவும் 2ஆம் பாதம் அப்படின்றப்போ நவாம்சத்தில் கிட்டத்தட்ட நிர்பை மகரத்தில் விழும் அவருடைய அம்ச பலன். அப்படின்றப்ப அந்த அம்ச பலன் மகரத்தில் விழுறப்ப அந்த ஆல்ரெடி அங்கே சந்திரன் தான் இருக்கார். இந்த இடத்துல என்ன குரு பயிற்சியிலேயே நம்ம குருச்சந்திர யோகம் அப்படின்றது யார் ஜாதகத்திலலாம் குருச்சந்திர யோகம், அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலேயோ குரு இருக்க பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சின்றது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமான தன்மையில் குரு தரக்கூடிய நபராக இருந்தால் கூட குருச்சந்திர யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் மற்ற ராசிகளும் சரி ரிஷப ராசியும் சரி அதிகமாக ரிஷபத்துக்கு ஜென்ம குரு அப்படின்றது மற்ற ராசிகளுக்கு அதோட இருப்பை பொறுத்து கணிக்கலாம். இப்போ ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் குரு அப்படின்னோம்னாக்க அவருடைய பார்வை பலன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் விழும் அப்படின்றப்ப அவருடைய சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 மற்றும் 9 நேர்பார்வை எல்லா கோள்களுக்கும் உண்டான நேர்பார்வைன்றது 7 இந்த இடங்கள் தான் அவருடைய பார்வை பலனை பெறும். அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமான தன்மையில் இருக்கக்கூடிய எப்போயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற இடம்ன்றது பலம் பெறும்னாக்க சுபத்துவம் தன்மையில் உள்ளக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக வரும்னு அர்த்தம். அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறுது அப்படின்றப்ப இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு. மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பார்த்தோம்னாக்க கன்னியா ராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் தான் பார்வையிடுறார். ஆல்ரெடி கோச்சாரத்தில் அந்த இடத்துல அன்றைய தினத்தில் சந்திரனும் திருவோண நட்சத்திரத்தோட சுய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படின்றப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கன்னி விருச்சிகம் மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில். இது நாள் வரைக்கும் கன்னியும் விருச்சிகம் மகரம் மட்டும்தான் சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ராசிகள். அதாவது கன்னியா ராசி இல்லற வாழ்க்கையிலையும் சரி
விருச்சிக ராசிகள் வந்து தொழில், அதாவது தன்னுடைய வேலை ஜாப் வைஸும் சரி, அதே மாதிரி மகர ராசிகள்ன்றது கடுமையான பண நெருக்கடிகளை சந்தித்த ராசிகளாகவும் இருக்கும். அதாவது அது வந்து செய்தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அவங்க எடுத்துக்கிட்ட கேரியர்லேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாக்கினாங்க. இந்த டைம் பீயிங் இந்த குரு சுவிட்ச் ஓவர் ஆகிறது, கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு டிரான்சிட் ஆகிறது அப்படின்றது அதிகமான பலன்களை மிகப்பெரிய அளவில் பெருவாரியான தன்மையில் கன்னியும் விருச்சிகமும் மகரமும் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கன்னி விருச்சிகம் மகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளில் சுபாசுப பலன்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மையில் பெறுறாங்க. அப்போ இந்த வரிசையில் பார்க்குறப்ப மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாசுப பலன்களை இந்த குரு பயிற்சி தரப்போகுது அப்படின்றத பார்க்குறப்ப நேச்சுரலாகவே உங்களுக்கு குரு யாருனாக்கா 3க்கும் 12க்கும் அதிபதி. 3ஆம் இடம் தைரியஸ்தானம்ன்றதும், 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானத்தையும் சொல்லக்கூடியவர். அவர் இது வரைக்கும் 4ஆம் இடத்துலேருந்து நடத்திக்கிட்டு இருந்தார். நடத்துறது அப்படின்றது 4ன்றது 10ஆம் இடத்துக்கு நேர் 4ஆம் இடம் அப்படின்றது 7ஆம் இடமாக மாறும். அதாவது 10க்கு 7 4 அப்படின்றப்ப ஒரு பாவத்தில் எந்த பாவத்தில் குரு இருக்காரோ அந்த பாவத்தை காட்டிலும் மற்ற பாவங்களை தான் இயக்குவார். எப்பவுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறும். அப்படின்றப்ப உங்களுக்கு லாஸ்ட் டைம் வரைக்குமே உங்களுடைய 12ஆம் பாவத்தையும் அதே நேரத்தில் உங்களுடைய 10ஆம் பாவத்தையும் அதே நேரத்தில் உங்களுடைய 8ஆம் பாவத்தையும் தான் பார்த்தார். அப்போ 8ஆம் பாவன்றது பிரச்சனை, 10ஆம் பாவன்றது தொழில், 12ஆம் பாவத்துக்கு விரயம். அப்போ வேலையே இல்லாத தன்மை, வேலையற்ற தன்மை. வேலைன்னு ஒன்று இருந்தால் தானேங்க அதை வச்சு வருமானம்னு ஒன்று இருக்கும். வருமானம்னு ஒன்று இருந்தால் தானே நம்ம வாழ்க்கைன்ற ஒன்று நடத்த முடியும். அப்போ நம்மளை நம்பி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? நம்மளை நம்பி வரப்போகிறவங்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட தன்மையை நம்ம காட்டுறது? அதெல்லாமே நிறையா இருக்குல்ல. அதாவது பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லைன்றப்ப பொருள் ஈட்டணும் அப்படின்னம்னாக்கா பண வரவு நமக்கு சிக்கணும். பண வரவுக்கு என்ன வழி? அது ஒரு தொழில், நல்ல தொழில் இருக்கணும். இந்த இடத்துல 8 தான் அப்படின்றப்ப 8, 10, 12 மட்டும்தான் குரு 4லேருந்து நடத்திருக்காருன்னு சுகஸ்தானத்துலேருந்து நடத்துறது உடல்நலம் தொடர்புடைய சிக்கல்களை உருவாக்கியிருக்காரு. இங்கே பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, சுத்தமாக நம்மளை கொலாப்ஸ் பண்ணி ஜீரோ ஆக்கி வச்சுருக்காரு. அதில் எதாக இருந்தாலும் முட்டுச்சந்த மாதிரி. அதாவது ஒரு வேலை அப்படின்னம்னாக்கா அந்த வேலை கிடச்சிருச்சுன்னு ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷப்படுறதுக்குள்ளே அதில் ஒரு சிக்கல், ஒரு பிரேக். என்ன எதுக்கு நிற்கிது அந்த வேலை, எதுக்கு என்ன இதுக்காக ஏதோ ஒரு நம்மளாக சரி கிடைக்கும், வரும், போகும் அப்படின்னு யோசிக்க எழுதி போட்டு கேட்டு இன்டர்வியூ பண்ணி எல்லாமே ரொம்ப, அதாவது நமக்கு வர வேண்டிய படம் இல்லை, நமக்கு ஆக்சுவலாக நமக்கு நம்ம கொடுத்த பணமே நம்ம வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, நம்ம பணமே நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு நம்ம எது இருந்தாலும் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி செலவுகள் அதுக்கு மேலே நிற்கிது. 10 ரூபா வரும் இருக்கும் அப்படின்னம்னா அது வரதே 8 ரூபா தான் வரும். ஆனால் இந்த 10 ரூபாய்க்கு மேலே இங்கே 12 ரூபா கணக்கில் வரும். அதாவது செலவுக்கு வரிசை கட்டி நிற்கும். இப்போ 8 வச்சுக்கிட்டு 12 எப்படி சமாளிக்கிறது? அதுதான். அப்போ மேற்கொண்டு இன்னும் சொல்ல போனால் மகர ராசிக்கு இந்த இடத்துல ஜென்ம சனி விலகி பாதச்சனியாக வர மாறியிருக்கார். இப்போ பாதச்சனியாக மாறினது ஒரு பக்கம் விரயம், குரு ஒரு தரக்கூடிய விரயம் ஒன்று. அதாவது தைரியமும் லாஸ் ஆகிடுது, விரயமும் ரொம்ப நாஸ்தியாகுது. இது இப்போதைக்கு இருக்கிறத தன்மையில் இருக்குது. சரி, ஆனால் குருவோட பலன் எப்பயுமே சரி, சனியோட பலன் 3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஆக்டிவேட் ஆகிடும். குருவோட பலன் 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆக்டிவேட் ஆகிடும். 1 மாதம்னாங்க 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ குரு என்ன மாதிரியான தன்மையில் இருக்க போகிறார்? இன்னுமே அவர் 4லேருந்து 5க்கு போக போகிறாரு. 5லேருந்து பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 1ஆம் இடம், அதாவது ஜென்மத்தை, அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து அவர் உங்களுடைய 9ஆம் இடம், 11ஆம் இடம், ராசி இடம், அதாவது ராசினாக்க மகர ராசியும் பார்க்குறாரு. மகர ராசியை பார்க்குறதுனால என்ன இருக்கும்? குரு யார் உங்களுக்கு? 3க்கும் 12க்கு அதிபதி. 5லேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது, உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறது, உங்களுடைய பயணம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்குறதும். இது வரைக்கும் 10ஆம் இடத்தை பார்த்தாரு, அது 8ஓட சேர்ந்து பார்த்ததுனால தான் அது சிக்கல். இப்போ லாபஸ்தானத்தையும் 9ஆம் இடத்தையும் ராசியையும் பார்க்குறது அப்படின்றது மிகப்பெரிய யோகம். உங்களுக்கான கௌரவம் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது என்னன்னாக்க இதுதான் இப்படின்னு ஒரு ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இப்போ பாதச்சனியும் உங்களுக்கு கடந்துடும். இப்போ அவர் அட் ப்ரெசென்ட் அவர் குருவோட சாரத்துக்குள்ளே நுழைய போகிறார், பூரட்டாதிக்குள்ளே நுழைய போகிறார். அப்போ சனியோட தன்மையிலேருந்து விளக்குறீங்க. சனியோட ராகு சாரத்தில் இருந்தார், அதை
சிக்கல்லேருந்து விலகி இப்போ அவர் குரு சாரத்துக்குள்ளே சனி ட்ராவல் ஆக போகிறாரு. அந்த குருவும் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து நடத்த போகிறார். 5ல் இருந்து உங்களை பார்க்குறாரு. அதே நேரத்தில் 2ல் இருக்கிற சனி 3, 12 கூடைய ஸ்தானத்தையும் இயக்க போகிறாரு. கோச்சாரத்துலேயும் அவர் 5ஆம் இடத்துல தான் இருக்கார் குரு. அப்போ எங்கே சுற்றினாலும் ரெங்கர சேவைக்கு இங்கே வந்து தான் ஆகணுன்ற மாதிரி உங்கள் ராசியை அவர் கடந்து, அதாவது தவிர்க்கவே முடியாது குருவால். அந்த அளவுக்கு சுப பலன்களை மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் மட்டும்தான். அப்புறம் அதில் 2லையும் இருக்கிறத அள்ளியும் உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ லாபஸ்தானம் பாக்கியஸ்தானம், பாக்கியது 9, லாபன்றது 11, அதில் 2லையும் இருக்கிற வரவை தூக்கி எடுத்து உங்கள் ராசியில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் ட்ராவல் பண்ணக்கூடியது யார் அப்படின்னம்னா உங்களுடைய யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட சாரத்தில் மிருகசீர இடத்துல ட்ராவல் ஆவார். அதே நேரத்தில் உங்கள் ராசியில் திருவோணம் இருப்பீங்க. பட் அங்கே ரோஹிணி அப்படின்றப்ப உங்கள் ராசியில் திருவோணமாக இருப்பீங்க. ஆனால் குரு அங்கே ரோஹிணியில் ட்ராவல் ஆக போகிறாரு. ரோஹிணின்றது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ இது வரைக்கும் திருமணம் தொடர்புடைய விஷயங்களில் தடைபட்டிருந்தாலோ, சுயதொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைபட்டிருந்தாலோ, ஏதாவது லேகாக இழுத்துக்கிட்டே இருந்தாலோ, அல்லது ஏதாவது ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப ஃபேமிலி வைஸ் இழுத்துக்கிட்டே இருந்தால் கூட அதெல்லாம் ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் காந்தர்வ மனம் அப்படின்றது புதிய காதல் மலர்றதுக்கும் அதாவது அது கம்யூனிகேஷன்லாம் கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது யார்? உங்களுக்கு 3, 12 கூடையவர் தான். இந்த இடத்துல என்னென்னு நீங்கள் ஓடி போகாமல் நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அழகாக அரேஞ்ச் மேரேஜே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாரு ரோஹிணியில் குரு ட்ராவல் பண்ணுறப்ப. அப்போ அட் ப்ரெசண்ட்டு அவர் 8 கூடைய சாரத்தில் போவார். எவ்வளோக்குடைய பிரச்சனைகள் வந்தால் கூட, ஏன்னா சூரியன் உடைய ஸ்டார்னு சொல்லக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் அப்படின்றது நவாம்ச ரீதியாக பார்த்தா அவர் 8ல் இருந்தார் தான் பேர். பட் இங்கே உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசியை ஃபஸ்ட்டு உங்கள் ராசியில் தான் அவர் எடுத்த நவாம்ச ரீதியாக கார்த்திகை 2ன்றது உங்கள் நவாம்சத்தில் உங்கள் ராசியில் தான் விழும். அப்போ 2, 3 அப்படின்றப்ப அது திடீர் திருமணங்கள், எதிர்பாராத தடைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டம்னு சொல்கிறது இதுதான் ரியலாகவே. ஏன்னா 5ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டாலே அதிர்ஷ்டம். அந்த 3ல் இருக்கக்கூடிய யார்? இந்த ராகுவும் புதனுடைய சாரத்தில் இருக்கார். புதன் உங்களுக்கு ராசிக்கு பாக்கியாதிபதி 9. அப்படின்றப்ப பங்கு வழி சந்தையில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அல்லது ஏதோ ஒன்று எப்பயோ ஒன்று செஞ்சு வச்ச காரியத்தில் வரக்கூடிய லாபம், எப்பயோ இது தூக்கி போட்டு வச்சுருப்போம், அது ஏதோ ஆனால் ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது நமக்கே தெரியாது. இப்போ அது லாபமாக நிற்கும் ஒரு விஷயம். அதாவது பிரேக்கப் ஆனது கூட திரும்பி ரீவைண்ட் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது இது அவ்வளோதான் அப்படின்னு தூக்கி கசக்கி போட்ட குப்பை பேப்பர் கூட திருப்பி நம்ம பக்கத்துலேயே உட்காந்துக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எதெல்லாம் வேணான்னீங்களோ அந்த உறவுகள் கூட வந்துடும். எதெல்லாம் வேணும்னு நினச்சி அது உங்களை உதாசீனப்படுத்தி, உங்களுக்கு அசிங்கப்படுத்தி, உங்களை கௌரவ குறைச்சலாக்கி உங்களை துரத்துனதும் சரி, நீங்கள் வேணான்னு ஒதுங்கி வந்ததும் சரி, அதெல்லாம் என்னென்னா என்ன தான் இருந்தாலும் உங்கள் காலில் கடந்திருக்க போகுது. அதாவது உங்கள் காலில் இருக்கிற செருப்பாக கிடக்க போகுது அந்த அளவுக்கு. ஏன்னா பணம் வரத்துன்றது ஒரு மிகப்பெரிய அளவில் இது வரைக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும். கிட்டத்தட்ட 21லேருந்தே இருக்கும். 21க்கு முன்னாடி இருந்து ஆரம்பம். ஏன்னா சனி உங்கள் ராசியில் வர்றதுக்கு முன்னாடி விரயசனியாக இருந்ததுலேருந்தே ஆரம்பிச்சிச்சு. தனுசில் வரப்பவே என்ட்ரானது. இப்போ 3ஆம் இடம் கிட்டத்தட்ட 7.5 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நியர்பை. இந்த இடத்துல புதுசாக திருமணம் ஆயிருக்கவங்க நிறையா பேர் இருப்பீங்க. திருமணத்துலேயும் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஏகப்பட்ட சிக்கல்கள், திருமண பந்தத்தில் சிக்கல்கள் இதெல்லாமே இருந்திருக்கும். இப்போ 5ல் இருக்கப்போ கம்ப்ளீட்டாக கட்டுத்தறியிலேருந்து கலட்டி விடப்பட்ட காலை போல் நீங்கள் கிளம்ப போகிறீங்க. அப்படின்றப்ப இந்த இடம்ன்றது இந்த மகரத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு அவர் இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தைரியஸ்தானத்துக்கு தைரியஸ்தானம். அப்போ 3க்கு 3 அப்படின்றப்ப 5ஆம் இடமாக மாறுது. அப்போ இது வரைக்கும் தயக்கத்தில் இருந்தது, ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தது, அல்லது நம்மளால் இது முடியுமா முடியாதா, நாமளே எதிர்பார்க்காத விதத்தில் நாமளே ஒரு யோசனையில் இருக்கிறப்ப அதெல்லாமே உடஞ்சிட்டு வருது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா உங்களுடைய மோட்டிவேட்டடாக நீங்கள் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் என்னென்னா பாசிட்டிவான திங்கிங் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நல்லதே நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் டல்னஸாக இருந்தீங்கன்னாக்கா அது ஒரு 100% கொண்டாடுறதுன்னு வச்சுங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்தால் தானே இந்த 100 ஏற்றுக்க முடியும். நீங்கள் கதவு இறுக்கி மூடிட்டு இருந்தீங்கன்னாக்கா வரக்கூடிய காற்று எப்படி வரும்? கதவு திறந்து வச்சாதான், ஜன்னலை திறந்து வச்சாதான் வெளிச்சமும் வரும், காற்றும் வரும். அது போல் என்னன்னாக்கா நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக இருங்க, ஓப்பன் மைண்டடாக இருங்க. எல்லாத்துக்குமே என்னென்னா தெளிவாக இதுதான் என்னோடய ரூட்டு, இதுதான் என்னுடைய பாதை, இதுதான் என்னது. அப்படி யார்கிட்ட வேணாலும், உங்கள் தாயார்கிட்ட இருக்கட்டும், உங்கள் மனைவிக்கிட்ட இருக்கட்டும், உங்கள் குழந்தைகள்கிட்ட இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்டுகள்கிட்ட இருக்கட்டும், உங்களுடைய உட்பிகிட்ட இருக்கட்டும், உங்களுடைய வெல்விஷர்கிட்ட இருக்கட்டும், யார்கிட்ட இருந்தாலும் இதுதாங்க என்னோடய ஸ்டாண்டு, இது வரைக்கும் என்னை ஏமாத்துறது நீங்கள் போதுங்க,
இனிமேல் என்னோடய ஸ்டாண்டு இது, இதுக்குள்ளே உட்பட்டு வர முடிஞ்சால் வாங்க. ஏன்னா இன்றைக்குமே என்னென்னா தில்லா வியாபாரம் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி அதாவது நீங்கள் வேணான்னா கூட அந்த வியாபாரம் உங்களை தான் வந்து சேரும். உங்களுக்கான ஒரு ஆளுமைத்தன்மை, உங்களுக்கான ஒரு அதிகாரத்தன்மை, உங்களுக்கான ஒரு நீட்னஸ், உங்களுக்கான ஒரு ஃப்ராங்க்னஸ் இருக்கும். அதை வந்து இப்போ உணர்வாங்க. இது வரைக்கும் என்னன்னாக்கா அவங்க வேணான்னு சொன்னது போக, இப்போ என்னென்னா நீங்கள் வேணான்னு சொல்கிறதுக்கான காலங்கள் இருக்குது. அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு எது வேணாம் வேணும் அப்படின்னு சாய்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குமே ஒழிய, நீங்கள் உங்களை வந்து இன்னொருத்தங்க சாய்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் வாங்க வேணாங்க, நீங்கள் நவருங்க, நீங்கள் ஒதுங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் பார்த்து இல்லைங்க நீங்கள் ஒதுங்கிக்கங்க அப்படின்னு நீங்கள் சாய்ஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு மட்டும் நான் செஞ்சு தரேன், உங்களுக்கு மட்டும் நான் முடிச்சு தரேன், உங்களுக்கு மட்டும் நான் இப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த இடத்துல சர்வைவல் பண்ணக்கூடியது, உங்களுக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஏறுது, உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆளுமை சக்தி ஏறுது, உங்களுக்குன்னு ஒரு அதிகாரத்தன்மை ஏறுது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல அதாவது இந்த டைம் வந்து இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது உங்களுடைய திறமை, உங்களுடைய தைரியம் எல்லாமே உங்கள் அறுவடை பண்ணக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவங்கள அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்பு இந்த இடத்துல நீங்கள்லாம் 10 கம்பெனி கூட்டா கூட நீங்கள் செலக்ட் பண்ணுற கம்பெனியில் சர்வே பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தட்டுப்பாடுன்றது கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த இடத்துல 2ஆம் இடத்துல இருக்க சனி 2ல் இருக்காருன்றது, ஆனால் 2 கூட 2ல் இருக்கிறது மிகப்பெரிய அளவு அது குருசாரத்தில் போய் ட்ராவல் பண்ண போகிறாருன்றது, அதை விட இன்னும் உங்களுடைய ஜாதக ரீதியாக 6, 8, 12 கூடிய திசாபுத்தி மட்டும் நடக்கலைன்னு வச்சுங்க, இதே 1, 5 கூடிய 9 கூடிய திசை நடக்குதுன்னு வச்சுங்க, உங்களை பிடிக்க ஆளே இல்லை. இந்த குரு பயிற்சின்றது அதிக தன்மையில் அதிகமான விஷயத்தில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்களாக முடிவுக்கு எடுத்து அந்த முடிவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது மிகப்பெரிய இதுவரை கனவாக இருந்தது பூரா நனவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய சந்தேகங்கள், குரு பயிற்சி தொடர்புடைய சந்தேகங்கள் இருந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு அதில் கேளுங்க. அதில் வந்து நான் மேக்ஸிமம் பதிலளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இல்லை ப்ரீஃபாகவே உங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் இருக்கக்கூடிய பேஜை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது டைப் பண்ணியோ அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க அல்லது டைப் மெசேஜாக போடுங்க. எங்களுடைய நபர் ஆஃபீஸ்லேருந்து உங்களுடைய காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளை மிகப்பெரிய அளவில் துல்லியமாக கணித்து எவ்வளோக்கு துல்லியமாக கணிக்க முடியுமோ அவ்வளோக்கு கணித்து நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.